இந்த சுடருக்கு இப்போ பணத்தாசை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே அடுத்தடுத்து சுடருக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள்லாம் தயாராயிட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இப்போ கதிரேசன்லாம் இந்த சுடர் கிடைச்சா அப்டின்னா, கண்டிப்பா கொன்னே போட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து சுடர் இருந்துட்டு எல்லார்கிட்டயும் பணத்த கறக்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது விஜய் கிட்ட, அடுத்ததா கதிரேசன் கிட்ட, அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி கிட்ட. இப்போ ஃபைனலா இந்த ரகு கிட்டயே ஃபோன் பண்ணி, ரகுவயே மிரட்டி, இந்த மாரி அந்த கதிரேசனோட வீட்ல இருந்து ரூ. 50,00,000 பணம் அடிச்சோம்ல, அந்த பணத்த எல்லாத்தையுமே கொண்டு என்கிட்ட குடு அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த சுடரோட நிலைமை ஆகப்போகுது. உண்மையிலேயே சுடர் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ சுடருக்கு ரொம்ப பணத்தாசை புடிச்சிருச்சு. ஒரு பக்கம் விஜய் கிட்ட 50,00,000, அதே மாதிரி எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் 50, 50 லட்சமா கேட்டு, இப்போ மொத்தம் ரூ. 2,00,00,000 கறக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவ்ளோ நேரமா நம்ம வெண்பாவ இந்த ரகுவோட குடோன்ல தான் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த ரகுவோட உதவியால தான் இந்த சுடர் வெண்பாவ கடத்திட்டு போயிட்டு அவங்களோட குடோன்ல வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்ததா விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி 50,00,000 நீ வந்தா மட்டும் தான் நான் வெண்பாவ விடுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னது. அடுத்ததா இந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் சொல்றத கேட்கல அப்டின்னா, என்ன பண்ணுவேன் அப்டின்றது எனக்கே தெரியாது. அதே மாதிரி உன்னோட குடுமி இப்போ என்னோட கையில இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜேஸ்வரிக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா என்ன குடுமி இருக்கு, என்ன விஷயம் நம்மகிட்ட மாட்டியிருக்குன்னு தெரியாம இந்த ராஜேஸ்வரி பேச கடைசில நீ தான் ரேணுகாவ கொன்ன அப்டிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி தான் வாயால உண்மையா ஒத்துக்கிட்ட அந்த ஒரு வீடியோ இருக்கு. அத காட்டி தான் மிரட்டி இப்போ ரூ. 50,00,000 குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் இப்போ ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ரகுக்கு ஃபோன் பண்ணி அ வர சொல்றாங்க. இந்த மாரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க முதல்ல மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி மீட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கதிரேசனுக்கும் ஃபோன் பண்ணி, "நீ பண்ற வேலைலாம் எனக்கு தெரியும். நீ ரூ. 50,00,000 வந்தா தான் உன் பேத்தியும் கிடைப்பா. அதே மாரி உன்ன பத்தின ஆதாரங்களும் வெளிய போகாம இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லி கதிரேசனையும் இப்போ ஒரு அலச ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா ரகு ஃபோன் பண்ணி இந்த மாரி எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லா பிளானும் பக்காவா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரகு கூட சேர்ந்து தான் இந்த சுடர் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரகு கிட்ட இருந்து நம்ம வெண்பாவ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த சுடர் இப்ப தனியா எல்லா பணத்தையும் அடிக்கணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி தான் இந்த ஒரு வேலைய பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் ரகு கிட்ட இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல ரகு. இந்த ஒரு விஷயத்துல நீ தலையே இடாத அப்படிங்கிற மாரி சொல்லி, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு முடிவு பண்ணிட்டான். அதாவது இந்த சுடர் எனக்கே தண்ணி காட்டணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது இந்த சுடர் இங்க இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னா, அதுக்கு காரணம் ரகு தான். ரகுவால தான் முழுக்க முழுக்க சுடர் இங்க உட்கார்ந்துகிட்டு இப்போ இவ்ளோ பணத்தையும் அடிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. ஆனா அப்படி இருக்கும்போது ரகுவையே எதிர்த்து நிக்கிறது, ரகுவ விட்டுட்டு மொத்த பணத்தையும் தான் அடிக்கணும்னு நினைக்கிறது, இப்படி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே சுடர் அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம தான் இந்த ஒரு வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல இன்னும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் எப்பயா இருந்தாலும் மாட்ட தான் போறா. அதுவும் நம்ம மல்லி எல்லாம் இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட ஒண்ணுமே புரியல. அடுத்தடுத்து நெறைய பிரச்சனைகள், அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அதாவது 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா வெண்பா இப்ப எப்படி இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. நீங்களும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வெண்பாவ காப்பாத்துறதுக்கு எதனா ஒரு முயற்சி பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இங்க நம்ம விஜய் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ கேட்கிற காசு, அந்த பணத்த குடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆனா அதே சமயத்துல வெண்பாவ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நம்ம மல்லி அடுத்ததா நான் வெண்பாவ தேடி போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அவங்க எங்க போக போறாங்க? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா அதே சமயத்துல உண்மையிலேயே அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் நம்ம விஜய் இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி தப்பிக்கிறதுக்காக ரகுவ வச்சு ஒரு பிளான் பண்றா. அதுவும் இல்லாம இப்போ ரகுவுக்கு ஆப்போசிட்டா இந்த சுடர் மாற ஆரம்பிச்சுட்டா இல்லையா? ஏன்னா ரகுவோட பிளான ஓவர்டேக் பண்ணி
இவ ஒரு பிளான் போட்டு இப்போ வெண்பாவ வந்து கடத்திட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது இப்போ அ ரகு இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல இருக்கான். அந்த சுடர விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. அவ எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு, முதல்ல வெண்பாவ வந்து அவ கிட்ட இருந்து நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிளான பார்த்துக்கலாம். இந்த மாரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள கூட நம்ம வச்சுக்கவே கூடாது. முதல்ல அந்த வெண்பாவ வந்து அவகிட்ட இருந்து க கடத்திட்டு, அதுக்கப்புறம் சுடரோட கதைய முடிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சுடர் இருந்துட்டு அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு 50,00,000 வரப்போகுது. அந்த 50,00,000 எடுத்துட்டு அமைதியா போயிருக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா அடுத்தடுத்து வந்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி, எல்லார்கிட்ட இருந்தும் பணத்த வந்து புடுங்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இப்ப எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மல்லி சும்மா விட மாட்டாங்க. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெண்பாவ வந்து பெத்து எடுக்கல அப்படின்னாலுமே கூட, வெண்பா வந்து ரொம்ப உயிரு. வெண்பா தான் வந்து எல்லாமே. விஜய் வேணுமா? வெண்பா வேணுமா? அப்படின்ற மாரி கேட்டா, எனக்கு வெண்பா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ வெண்பாவுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம மல்லி. அப்படி இருக்கும்போது இந்த சுடரோ, இல்ல ரகுவாலயோ, இல்ல இந்த ராஜசூர்யாலயோ வெண்பாவுக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மல்லி இருந்துட்டு சும்மா விட மாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.